ஹாய் காய்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? ஸோ எல்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு சில மூவிஸ் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்க்குறப்ப எந்த ஒரு லாங்குவேஜுமே அவசியம் இருக்காது. ஏன்னா அதோட ஜானரே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைப்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லாங்குவேஜுமே அவசியம் இல்லாத மாதிரி ஒரு 5 மூவிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சொன்ன மாதிரி இந்த மூவிஸ் எல்லாத்துக்குமே லாங்குவேஜ்ங்கிறது அவசியம் இருக்காது. ஆனா கண்டிப்பா படமா பார்க்குறப்ப சீனுக்கு சீன் சீட் எஜுகே த்ரில்லர் சீன்ஸ்ங்கிறது இருக்கும். ஸோ டெஃபினட்டா நீங்க நம்பி பார்க்கலாம். அப்புறம் என்னப்பா வீடியோக்குள்ள போயிடலாமா? நம்மள 5th பிளேஸ்ல 247F 2011ல வந்த ஹாரர் த்ரில்லரான மூவி. IMDb ல 4.8 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோனோட லவர் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ல இறந்துடுறான். சோ அதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப நாள் தனிமையில இருக்காங்க. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அப்புறம் அவனோட லவர் இன்னொரு ஃப்ரெண்டு இவங்க 4 பேர் சேர்ந்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்டீம் பாத் இருக்கு. அந்த ரூம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா செம்ம ஹீட்டா இருக்கும். அதே சமயம் 247 டிகிரி வரையும் ஹீட் அந்த ரூமுக்குள்ள இருக்கும். சோ இவங்க 4 பேர் அந்த ரூம்குள்ள போய் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த 2 பொண்ணுங்க ஒரு பையன் மட்டும் அந்த ஹீட் ரூம்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறமா அந்த ஹீட் ரூம்லயே ரொம்ப நேரம் இருந்தா கண்டிப்பா இவங்க வெந்து செத்துருவாங்க. அதே சமயம் இந்த ரூம் அவ்வளவு சீக்கிரம் உடைக்கவே முடியாது. இதுக்கப்புறமா இந்த ரூம்ல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு செம்ம த்ரில்லா கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு டைமுக்கு ஒருத்தான மூவி, அதற்கு கண்டிப்பா நம்பி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல மிண்டர் 2020ல வந்த ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி. இது IMDb ல 6.4 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோனோட பொண்ணு பாத்தீங்கன்னா இப்பதான் ரீசெண்டா இறந்திருப்பாங்க. அந்த ஒரு வழியில அவங்க தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறப்ப அப்போ ஒருத்தனை கார்ல மீட் பண்றாங்க. அதே சமயம் அந்த டைம்லயே கார்ல FMல ஒரு சைக்கோ கொலைகாரனை பத்தி சொல்றாங்க. அது அந்த கார்ல இருக்கதான் நம்ம ஹீரோன் கண்டுபிடிக்கிறாங்க. அதே சமயம் அடுத்த சீன் நம்ம ஹீரோன் கண்ணு முழிச்சு பார்த்தா அவங்களால எந்திரிச்சு கூட நிக்க முடியாத ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. அதே சமயம் அவங்க கையில ஒரு டைமர் மாதிரி இருக்கு. அதுல வர டைமுக்குள்ள அந்த இடத்த விட்டு போய் ஆகணும், இல்லைன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அங்கேயே சாவுதான். சோ அந்த இடமே பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா லெவலும் அப்படியே மாறிக்கிட்டே வரும். இதுக்கப்புறமே நம்ம ஹீரோன் அங்கிருந்து தப்பிச்சாங்களா இல்லையா? அதே சமயம் மூவில சீனுக்கு சீன் பாத்தீங்கன்னா செம ஒரு த்ரில்லா கொண்டு போயிருப்பாங்கன்னே சொல்லலாம். நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல நவ் ஹியர் 2019ல வந்து த்ரில்லர் டிராமாவான மூவி. இந்த IMDb ல 6.3 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஊர்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அங்க இருக்க மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டெய்னர் ஏறி அந்த கண்டெய்னர் மூலியமா வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினும் சரி ஹீரோவும் சரி தப்பிச்சு போக ஒரு கண்டெய்னர்ல ஏறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் பிரெக்னன்ட்டா வேற இருப்பாங்க. சோ தவறுதலா பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே வேற வேற கண்டெய்னர் போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு கண்டெய்னர்ல நம்ம ஹீரோயின் ஒரு கண்டெய்னர்லயும். அதே சமயம் நம்ம ஹீரோயின் போன கண்டெய்னர் பாத்தீங்கன்னா கடலுக்கு நடுவுல மாட்டிட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் தான் இருக்காங்க. பிளஸ் அவங்க பிரெக்னன்ட்டா வேற இருக்காங்க. இதுக்கப்புறமே நம்ம ஹீரோயின் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கோசம் என்னெல்லாம் சர்வே பண்றாங்க. அதே சமயம் மூவில பார்த்தா 90% நம்ம ஹீரோயின் மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஊர் சீனுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எப்படி தப்பிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செம்ம சீட்டேஜியை கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவில ஹீரோனோட பெர்ஃபார்மன்ஸ் தான் படத்தோட பெரிய பிளஸ்னே சொல்லலாம். சோ ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதான ஸ்டோரி லைன் தான். ஆனா அதை மூவியா பாக்குறப்ப சீனுக்கு சீன் செம்ம த்ரில்லா கொண்டு போயிருந்தாங்க. சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அதுவும் தமிழ் டப்ல இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்கு ஜெரால்ட்ஸ் கேம் 2017ல வந்த ஹாரர் டிராமாவான மூவி. வித் IMDb ல 6.5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க வீக்கெண்ட் என்ஜாய் பண்றதுக்கோசரம் அவங்களோட ஒரு பிரைவேட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. சோ அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்கு நடுவுல இருக்கும். அதே சமயம் ஒரு ஆள் நடமாட்டம் கூட இருக்காது. அங்க அப்படியே அவங்க ஜாலியா இருக்கலாமேன்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. சோ நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பெட்டோட சேர்த்து வச்சு ஹேண்ட் கப்பை மாட்டி விட்டு 2 பேரும் ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அந்த இடத்துல செத்துறாரு. சோ நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா பெட்ல அந்த ஹேண்ட் கப்போட மாட்டிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுக்கு அந்த இடத்துல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அதே சமயம் அந்த இடத்த விட்டு அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃபரெண்டான த்ரில்லர் மூவியை கொண்டு போயிருப்பாங்க. பிளஸ் நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஒவ்வொரு பிரச்சனையுமே பாக்குறப்ப சீனுக்கு சீன் த்ரில்லா கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு த்ரில்லரான மூவி தான், கண்டிப்பா நம்பி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல 1st பிளேஸ்ல தி பிளாட்ஃபார்ம் 2019ல வந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லரான மூவி. இது IMDb ல 7.0 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெயிலுங்கிறது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அந்த வெரைட்டில இந்த ஜெயில் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே டிஃபரெண்டான ஜெயிலா இருக்கும். நம்ம ஹீரோக்கு ஒரு மோசமான ஹேபிட் இருக்கு. அதுக்கோசம் அந்த ஜெயிலுக்கு வாண்டடா போறாரு. சோ அந்த ஜெயிலை பத்தி சொல்லணும்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்மா இருக்கும். அதே சமயம் ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் நம்பர் இருக்கும். அந்த ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கு 2 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு மேல இருந்து அப்படியே ஃபுட் வரும். சோ மேல் பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்க சாப்பிட்டு மிச்சம் வச்சதுதான் கீழே இருக்கவங்களால சாப்பிட முடியும். அதே சமயம் உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாள்லயே மேல இருக்கவங்க மட்டும் அந்த ஃபுட்டை சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறமேட்டு கீழே இருக்க பிளாட்ஃபார்ம்காரங்க அவங்களே மத்தவங்க அடிச்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட மூவி போக போக மனுஷங்களையும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சரி இன்னொருத்தரும் சரி கரெக்டா பிளாட்ஃபார்முக்கு ஃபுட் போனா பிரச்சனை வராது, நம்ம தப்பிச்சிடலாம் நினைச்சு என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி மூவி ஒரு த்ரில்லா கொண்டு போயிருப்பாங்க. சோ படம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட்னே சொல்லலாம். பாக்குற ஆடியன்ஸுக்கு பொறுத்து அந்த மெசேஜஸ்ங்கிறது கண்டிப்பா புரியும். சோ நல்ல ஒரு டிஃபரெண்டான த்ரில்லர் மூவியை பார்க்கணும்னு நினைச்சா கண்டிப்பா நம்பி பார்க்கலாம்.
சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு போயிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட வந்து பார்க்குறேன். டாட்டா பை பாய்.